ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிட்ஸுக்கான ஸ்நாக் பாக்ஸ் தாங்க. கிண்டர் கார்டன் கிட்ஸுக்கான ஸ்நாக் பாக்ஸ் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? புதுசாக ஸ்கூல் போகிற குட்டீஸ்க்கு எடுத்தோடனே நம்ம சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு பயத்தோடு தான் போவாங்க. ஆனால் நாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது என்னமோ குழந்தைங்க சாப்பிட பழகிறதுக்காக தான். ஏன்னா வீட்டில் இருந்தால் சாப்பிட்றதே கிடையாது. ஸ்கூலுக்கு போனால் ஒரு குட்டீஸை பார்த்து இன்னொரு குட்டீஸ் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஸ்நாக்ஸாக கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிட்டு அவங்க கூட இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி ஸ்நாக்லேருந்து ஆரம்பிப்போம். என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம பேரிச்சம்பழம் வச்சிடலாம். பேரிச்சம்பழத்தில் விதையை நீக்கிட்டு மேல் தோல் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா அதை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைங்க. பேரிச்சம்பழத்தில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிற சத்து இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பழத்தை குழந்தைங்களுக்கு சாப்பிட பழக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆரம்ப நாட்கள்லேயே பழக்கி விட்டுருங்க. எக்ஸ்ட்ராவே ஒரு பழம் வச்சு விடுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்க ஒன்று சாப்பிட்டாலும் கூட இருக்க பசங்க ஒன்று சாப்பிட்டாலும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்நாக் பாக்ஸு எப்போவுமே கரெக்டாக ஒரு பீஸ்னால் ஒரு பீஸ்ன்னு சொல்லி வைக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே மிச்சம் வச்சு சாப்பிட்டு தான் பழக்கம். அந்த ஒன்றையுமே மிச்சம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு போதுமான எனர்ஜி கிடைக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வைங்க. மிச்சம் வச்சாலும் பரவாயில்ல, கீழே போட்டாலும் யாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தேவையானதை அவங்க சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு 4 பீஸ் அளவுக்கு வெள்ளரிக்கு பீஸ் வச்சுருக்கிறேன். அது 2 தின்னா கூட போதும். அடுத்ததாக கேரட்டு பார்த்திங்கன்னா மெல்லிசாக நீல வாக்கில் நறுக்கி வைங்க. அப்போ தான் அவங்க கையில் பிடிச்சி கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக பாதாம் பருப்பு ஒரு 4 எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு கொடுங்க. தோலோட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிடவும் கூடாது. அதனால் தோலை உரிச்சிட்டே கொடுங்க. அவ்வளோதான் இன்றைக்கான ஸ்நாக் பாக்ஸ் இவ்வளோதாங்க. இதில் பாதி சாப்பிட்டாலே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது கூட ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி. அவ்வளோதாங்க இன்றைக்கி ஸ்நாக் பாக்ஸு. அடுத்த நாளுக்கு ஸ்நாக் என்னென்னு பார்க்கலாமா? அடுத்ததாக குட்டீஸ்க்கு பிடிச்ச சிப்ஸு தாங்க. மொறுன்னு சிப்ஸு கொடுத்தாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கலர் கலராக கொடுத்தா இன்னும் பிடிக்கும் இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போது ஃப்ரூட்ஸ்லையும் காய்கறியிலையுமே சிப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்கங்க. கலர் கலராக ஸ்ட்ராபெரி, கிவி, ஆப்பிள், வாழைப்பழம், பப்பாளி பழம், பலாப்பழம், இப்படி எல்லா பழங்களையுமே நல்லா காய வச்சு இந்த சிப்ஸுமே இருக்குதுங்க. அதனால் டப்பா நிறையா சிப்ஸு வச்சு அது கூட தண்ணியும் கொடுத்தாச்சு. இன்றைக்கி ஃப்ரூட் சிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னொரு நாள் அன்றைக்கி காய்கறி சிப்ஸ் கொடுக்கணும். அடுத்ததாக என்னென்னு பார்க்கலாமா? அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். அது கூட கிவி பழம் ஒன்று, இது பெருசாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பீஸ் வச்சுருக்கேன். 2 பாதாமும் தோலை உரிச்சிட்டு அதையும் 2ஆக உடச்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூடவே அத்திப்பழத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு வைங்க. பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சாக்லேட் போல் இருக்கிறதுனாலவே அதையுமே நல்லா மென்று சாப்பிட்ருவாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதை அப்படியே கொடுத்தா குழந்தைங்களுக்கு சாப்பிட தெரியாது. அதனால் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் அது கொடுத்திங்கன்னா இதுவுமே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறனால பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இதில் நல்லா சூப்பரான எல்லாமே அதிக சத்து உள்ளது தாங்க. அத்தி, திராட்சை, பாதாம் இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் ஒரு ஸ்நாக் பாக்ஸாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஸ்நாக் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அடுத்ததாக நான் காமிக்க போகிறது பார்த்திங்கன்னா நட்ஸும் சீட்ஸும் ஹனியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தாங்க. இது நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடலை, வீட்டில் இருக்கும்போது இதை செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா சின்ன சின்ன விதைகள் வந்து கரெக்டாக அவங்க மென்று சாப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா எங்கேயாவது குத்துறதுக்கு, தொண்டையில் குத்துறதுக்கு, புறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருந்து பக்குவமாக இதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். 2 அத்திப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வெண்பூசணி விதை வந்து ஒரு 4-5 விதைகள் எடுத்திருக்கேன். இது கூட பூசணி விதை பச்சை கலர் இருக்கும் இல்லையா, அது ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை நல்லா தண்ணியில் ஊற வச்சு பலூன் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சூரியகாந்தி விதை ஒரு 4 விதை வச்சுருக்கேன். அப்புறம் 2 பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட 2 முந்திரியவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த சீட்ஸில் எல்லாமே ஒமேகா 3 ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பெரிய பசங்க ஸ்கூல் போவாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கொடுக்கலாம். நம்மளுமே எடுத்துக்கலாங்க. இதில் எக்கச்சக்கமான சத்து இருக்குது. முடி வளர்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னு பளபளப்பாக்கிறதுக்கு எல்லாமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இந்த ஸ்நாக்ஸை நம்ம எல்லாருமே தினமுமே எடுத்துக்கிறலாம். அடுத்த வீடியோவில் குட்டீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன ரைஸ் கொடுக்கலான்றதையும் பார்க்கலாம், என்னென்ன டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்றதையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க, என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுப்பீங்கன்றதையும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்மக்கிட்ட குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடபிள் சிப்ஸ்,
ஃப்ரூட் சிப்ஸ் இது எல்லாமே விற்பனைக்கு தயாராக இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒமேகா 3 அதிகமுள்ள குவாலிட்டியான சீட்ஸ் வகைகளுமே நம்மக்கிட்ட இருக்குது. பூசணி விதை, வெண்பூசணி விதை, வெள்ளரி விதை, ஆளி விதை, சியா விதை, சூரியகாந்தி விதை, இந்த எல்லா விதைகளுமே தரமான பொருட்கள் தான் நம்ம விற்பனைக்கு வச்சுருக்குறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, தரமான அத்தி, ஈரான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பேரிச்சம்பழ வகைகளுமே நம்மக்கிட்ட நிறையா இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.